பகுதி கொற்கையினுடைய குளத்தினுடைய அணைக்கட்டு பிரதான பகுதியிலிருந்து தான் நீங்க பேசுறோம். இந்த குளத்தை காட்டுங்க. ஒரு விவசாயிகளுடைய வயிற்றில் பாலை வார்த்து கொண்டிருக்கக்கூடிய பசி போக்கக்கூடிய பல லட்சம் விவசாயிகளுடைய குடும்பத்தை முன்னேற்றி வைத்திருக்கக்கூடிய பசியாற்றக்கூடிய ஒரு குளத்தை தான் நீங்க பாக்கீங்க. பல்லாயிரக்கணக்கான ஏற்றிற்கு இந்த குளம் பயன்பட்டு இருக்கு, விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்கு. இந்த குளம் இந்த குளத்திற்கு தண்ணீர் எங்க இருந்து வருதுன்னா, கிட்டத்தட்ட சிறுவண்டத்துல இருந்து உருவாகி அந்த வாய்க்கால் வழியா அப்படி மந்தூர்ச்சி வழியா ஏரல் வழியா அந்த சூளை வாய்க்கால் அதுல இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய தண்ணி தான் அந்த கொற்கை குளத்துக்கு வருது. அப்புறம் இந்த பக்கம் போற தண்ணி எங்க போகுதுன்னா, அப்படியே போய் குடிங்கனி போய் அப்படியே பழைய வயலுக்கு போயிடும். அதற்கு வழியா பழைய வயல். இங்க இதுல இந்த சிரமத்தை பாருங்க. இதுல அது என்ன பகுதியா, கன்னிமாரா குட்டம் இருக்கு. அந்த கரை கிடக்கு. அந்த குட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அங்க இழுத்து போய் இங்க கால்வாயில் வர முடியாதுன்னா இந்த அடப்பு இருக்கு. அந்த அடப்பு காட்டுங்க. அந்த பகுதி பூரா தெரிஞ்சு இருக்குன்னா என்ன காரணம்னா, அங்க இருக்கக்கூடிய கன்னிமாரா குட்டத்தில் இருக்க தண்ணி இங்க உள்ளதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவ்வளவு ஆக்கிரமிப்பாய் தோட்டக்காடா ஆயிடுச்சு. அதனால அது ஒரு பிரச்சனை. அது போக இந்த கொற்கை குளத்துல இருக்கிற பகுதியை பாருங்க, அவ்வளவும் ஆகாய தாமரைகளால சந்து கிடக்கு. இது விவசாயத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு. நீரை அது குடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆகாய தாமரை செடி எத்தனை லிட்டர் தண்ணியை குடிக்குன்னு சொல்றான். அப்ப இந்த ஆக்கிரமிப்பெல்லாம், இந்த ஆகாய தாமரை ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கும். குறிப்பா நம்மளோட சமூக ஆர்வ இடைக்கால பகுதியை சேர்ந்த அண்ணன் பேர் என்னது, ஆல்வின் அவங்க ஜெனிபர்லாம் வந்திருக்காங்க. இடைக்கால பகுதியை சார்ந்தவர்கள். குறிப்பா நம்ம ஐயா தாமரைக்கண்ணன் அவர்கள், நம்ம ஆர்வமங்கலம் பாசன 3வது பாசனத்தினுடைய மடை பாசனத்தினுடைய தலைவர், நம்ம கூடயே பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மூலமா நிறைய தகவல்களை திரட்டி தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். பெரிய எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இவங்கெல்லாம் கிடைச்சிருக்கிறது. என்ன வைக்கும் நாக்கி இந்த கன்னிமாரா குட்டைய இந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும். இந்த பக்கம் கொற்கையினுடைய குளத்துல இருக்கக்கூடிய ஆகாய தாமரை, காட்டு செடிகள், உள்ள இருக்கிற உடை மரங்கள், மரம் அப்படிலாம் நிறைய விரைஞ்சிருக்கு. அதெல்லாம் நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணாதான் விவசாயிகள் நிம்மதியா வாழ முடியும், விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்க அழுத்தமா வைக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதிக்கு போயிட்டு இருக்கோம். இந்த சிறுவண்ட ஒன்றியத்துல, தேர்தல் தாலுகாவுல இப்படி பகுதிகள் எல்லாம் விவசாய பூமி, பயங்கரமா விவசாய பூமி. விவசாயம் செழித்தால்தான் நாடு செழிக்கும். இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு விவசாய பூமிய இன்னைக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் விவசாயத்துறை அதிகாரிகளும் கண்டிக்கவே இல்லை. ஆகவே தமிழக அரசினுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கும். அரசியல் படை குழுமத்தின் சார்பாக வைக்கும். என்ன கோரிக்கைனா, உடனடியாக இந்த கொற்கை குளத்தை தூர்வாரணும், ஆகாய தாமரை செடிகளை அகற்றணும். இந்த பக்கம் அந்த கன்னிமாரா குட்டைய அடப்புகள்லாம் எடுத்து இந்த தண்ணி இங்க விடுற மாதிரி வைக்கணும். அதை உடனடியாக போர்க்கால அடிப்படையில ஒரு ஆணையா பிறப்பித்து செஞ்சாதான் விவசாயம் செழிக்கும். விவசாயம் செழிச்சாதான் நாட்டுடைய வளர்ச்சி செழிக்கும். அதை அடிப்படையா வச்சு நாங்க அந்த கோரிக்கை திரும்ப வைக்கும். இந்த சமூகம் கூட வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை வைக்கும். தமிழக முதல்வர் அவர்களுக்கும், துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும், குறிப்பா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் முதன்மை கோரிக்கை வைக்கும். ஏரல் தாலுகா தாசில்தார் அவர்களுக்கு வைக்கும். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கும் இந்த இனிய நேரத்தில் வைக்கும். அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜ் அவர்களுடன் தாமரைக்கண்ணன், சமூக ஆர்வலர் இடையக்காடு ஆகின் ஜெனிபர். நன்றி.